ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்பி ஷேர் பண்ணியிருந்தாங்க தான் மார்னிங் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில். இந்த அப்டேட் எது பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியானது. நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க வீக்கா இன்டர்வியூ பற்றி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே அவங்களோட யூடியூப் சேனலில் வீக்காக வச்சு இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 3 வீக்ஸில் வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஷெடியூல் ஆரம்பிச்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நியர்லி 127 மெசேஜஸ் மக்களே ஃப்ரம் மார்னிங் ஐ ஹேவ் ரிசீவ்ட் 127 மெசேஜஸ் ரிகார்டிங் த சேம் கொஸ்டின். வீக்காவை கூப்பிடலையா சொல்லி ரிகார்டிங், அதாவது இன்டர்வியூ வந்து ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து வீக்காவை இன்வைட் பண்ணலையா இன்டர்வியூக்கோ அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும் போல. அதுக்கு நம்ம அசார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்பி கூட பேசின அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அந்த ஒரு கான்வர்சேஷன். ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ ஷியோர் ஷி வில் கம், பட் ப்ளீஸ் வெயிட், பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்பியோட கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷெடியூல் போகுது 15 டேஸ்க்கு அப்புறம் நடுவில் பிரேக் வந்தால் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஷெடியூல் போயிட்டுருக்கு இல்லையா, நான் 15 டேஸ்க்கு அப்புறம் வரேன், இன் பிட்வீனில் ஷெடியூலில் பிரேக் இருந்தால் கூட நான் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்பிக்கு இருந்து அப்டேட் வந்து நமக்கு கிடச்சாச்சு. எல்பி வந்தால் கண்டிப்பாக வந்து வீக்காங்கிறப்போ விஜயும் சேர்த்து தான் இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம சுவாமியும். ஸோ கண்டிப்பாக 2 பேருமே வருவாங்க. 15 டேஸ் அதான் அவங்க சொன்ன 3 வாரம் வந்து அதில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ யாரும் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக போய் கேட்காதீங்க. ஸோ அவங்க சேர்ந்து அப்டேட்மே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ நம்ம அசார் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி நமக்கு அவங்களோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் நிறைய வீக்கா இன்டர்வியூக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிகைன் வுட்ஸ், அதுக்கப்புறம் அது பேர் என்ன, கலாட்டாலெலாம் என்ன ஆச்சுனதுலேயே பிஹைண்ட் வுட்ஸ் பாருங்கள். பிளாக் ஷீப் அவார்டுக்கு நம்ம ஓட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அதை பற்றிலாம் ஒன்றுமே எனக்கு இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னும் என்கிட்ட பற்றி கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு அப்டேட்ஸ் அதை பற்றி தெரியலனால வந்து ஷேர் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்பி அண்ட் வீக்கா வந்து, அதாவது சுவாமி வீக்கா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வருவாங்க. நம்ம அசார் வந்து எடுப்பாரில்ல, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ பொறுமையாக இருங்க, எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக வந்து அசார் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம். ஸோ எவ்வளோ வீக்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானுமே அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போடா இன்டர்வியூ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல இன்டர்வியூ, ஒரு ஸ்மூத்தாக ஹாப்பியாக ஜாயாக இருக்கிற மாதிரி இன்டர்வியூ வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ மோஸ்ட் அவைட்டட் இன்டர்வியூ கூடிய சீக்கிரமே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.